அந்த சட்டத்திருத்த கொள்கைதான் இன்னைக்கு இந்த மாநில ஒன்றிய பாஜக அரசு பாசிச பாஜக அரசு அந்த சட்டங்களை அடிக்கடிதான் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு இந்த வகுப்பு வாரிய போயிட்டு தலைவராக இருக்கிற 5 பேர் இருக்காங்கன்னா அதுல இஸ்லாமியர் அவாமி 2 பேரை போடணுமா? எப்படி என் வீட்டுல இதை யாராவது ஏற்றுக்க முடியுமா? அவர்களுடைய வழிபாடும் அவர்களுடைய சட்டத்திருத்தங்களையும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் எதிராக கொண்டு வரும் சட்டத்தை தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அண்ணா எப்பொழுதும் இது மட்டுமா இந்தியாவில் மொத்தம் மூணு பேர் தான் வந்து நில கையில பற்றி வச்சிருக்கிறது அதிகமா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராணுவம், 3வது பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு வாரி சொத்து தான் இருக்கிறதுல 1.7 ஏக்கர் நிலங்கள் இந்த வகுப்பு வாரியத்துக்கு இருக்கு. இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.2 லட்சம் கோடி. 1.2 லட்சம் கோடி வந்து இதோடைய மதிப்பு இருக்கு. சரி, இவங்க இந்த சொத்துக்களை வாங்கி என்ன பண்றாங்க? பள்ளிவாசல் கட்டுறது, நீர் உபகரணங்கள், அதாவது நம்ம போர் போடுறது, கிணறு தோன்றது ஒரு நன்மை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நீதியின் பால் மகனை வாழ்த்துதல், அதன் வழியில் தான் ஆரோக்கியமாக இருக்கும்போது நன்மை செய்தல். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இசையில கடைபிடிப்பாங்க. இதற்கு நன்மை செய்யும் விதமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வக்ஃப். அதன் பேர் தான் வக்ஃப் என்று கூறப்படுகிறது. மக்கள் விரோத ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் இந்த ஒன்றிய பாஜக அரசு நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். வகுப்பு வாரிய சொத்துக்களை இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாகவும் உடனடியாக குறைந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி என்றால் தமிழக வெற்றி கழகம் தான். இந்த சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தளபதி அவர்கள் கேள்விப்பட்ட உடனடியாக அடுத்த நாளே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னின்று நிற்க வேண்டும் என்று சொல்லி